women must not lead churches. விமன் அசிஸ்ட் பண்ணலாம், சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் சர்ச்சஸ் அண்ட் மினிஸ்ட்ரி லீட் பண்ணக்கூடாதுன்ற அந்த ஒரு காலத்தில் இந்தியாவோட பெரிய கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷனோட 200 இயர்ஸ் ஆஃப் ட்ரெடிஷனை பிரேக் பண்ண அந்த ஒரு விமனை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நவமணி எலியா பீட்டர். இவங்க தான் பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிரசிடென்ட். 1933ல் இந்தியாவில் மச்சிலிப்பட்டினம்ன்ற ஊரில் பிறந்தாங்க. அவங்க வளர்ந்த அட்மாஸ்பியர் ஃபுல்லாகவே கிறிஸ்டியன் அட்மாஸ்பியர். சர்ச்சஸ் அட்டென்ட் பண்ணாங்க, ரெகுலர் பார்ட்டிசிபேஷன் அண்ட் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் சம்வேர் விமனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரலன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க. சர்ச்சஸ் ஆர் மினிஸ்ட்ரி லீட் பண்ணுறது மென்னோட டாமினன்ஸ்ன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதில் ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும். எதுக்கு கொஞ்சம் விமன் மட்டும் தியாலஜி படிக்கிறாங்க, நிறைய பேர் படித்தா நல்லா இருக்குமேன்னு டிசைட் பண்ணி அவங்க படிச்சுட்டு அவங்களோட எஜுகேஷன், அதாவது பிஎஸ்சி அண்ட் பிஎட் சயின்ஸை விட்டுட்டு காடுக்காக அவங்க லைஃப்பை டெடிகேட் பண்ணணும்னு டிசைட் பண்ணாங்க. பெங்களூரில் யுனைடெட் தியாலஜிக்கல் காலேஜில் அவங்களோட டிகிரி ஃபினிஷ் பண்ணாங்க. அந்த டைமில் இட் வாஸ் நாட் ஈஸி ஃபார் அ விமன் டு ஃபினிஷ். பட் இவங்க அந்த டிகிரியை ஃபினிஷ் பண்ணிவிட்டு 1986ல் மெத்தடிஸ்ட் சர்ச் ஆஃப் இந்தியாவிலேருந்து அவங்களோட சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ விமனுக்கு ப்ராப்பரான எஜுகேஷன், ட்ரைனிங் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லீட் பண்ணுறதுக்கு கிடைச்சிச்சுன்னா சர்ச்சஸ் வில் பிகம் ஸ்ட்ராங்கர்ன்னு அவங்க ரொம்ப பிலீவ் பண்ணாங்க. அண்ட் இந்த ஒரு பிலீஃப்னால விமன் கண்டிப்பாக தியாலஜி படிக்கணும், அவங்களும் லீடர்ஷிப் ரோல்ஸ் அக்செப்ட் பண்ணணும், அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ், சர்ச்சில் சர்வீஸ் பண்ணுறது கான்ஃபிடென்ஸ் வேணும்னு நிறைய இயர்ஸ் அவங்க ஸ்பெண்ட் பண்ணாங்க. அவ்வளோ இயர்ஸ் சர்வீஸ் பண்ணி 2000ல் அவங்களுக்கு ஒரு ரெகக்னைசேஷன் கிடைச்சிச்சு. ஹானரரி டாக்டர் ஆஃப் டிவினிட்டின்ற அவார்டை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. 200 இயர்ஸ், அதாவது 2 சென்ச்சுரிஸ்க்கு ஒரு விமன் லீட் பண்ணாத ஒரு ஆர்கனைசேஷனை இவங்க லீட் பண்ணாங்க. அண்ட் நாட் ஓன்லி இன் இந்தியா பட் உலக அளவில் நிறைய விமனை இவங்க சப்போர்ட் பண்ணாங்க. தன்னுடைய கடைசி காலத்தில் கூட நவமணி எலியா பீட்டர் அடுத்து வர அந்த யங்கர் ஜென்ரேஷனில் இருக்க விமனை எஜுகேட் பண்ணணும், ட்ரெயின் பண்ணணும், லீட் பண்ணணுன்ட்டு என்கரேஜ் பண்ணுறாங்க. விமன் ஷுட் நாட் லீட் அப்படின்னு க்ளோஸாக இருந்த ஒரு டோரை ஃபெய்த்தில் ஸ்டாண்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சது தான் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அந்த ஒரு டைமில் நவமணி எலியா பீட்டர் காடோட காலிங் அக்செப்ட் பண்ணிட்டு ஃபெய்த், என்கரேஜ்மெண்ட் அண்ட் கன்சிஸ்டன்சியில் லீட் பண்ணதுனால மட்டும்தான் இப்போ நிறைய விமன் ஆர் லீடிங் சர்ச்சஸ் அண்ட் மினிஸ்ட்ரி. Cheers to all the women leaders leading churches and ministry around the world.